அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம எலும்போட அடர்த்தியை கூட்டக்கூடிய வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் கேட்கலாம், வீட்டிலலாம் பெண்கள் வேலை பார்க்குறோம், அதுவே காணாதா, எக்ஸசைஸ் எங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்கலாம். ஒரு குறிப்பிட்ட பொசிஷன்லையும் குறிப்பிட்ட ஆங்கிள்லையும் பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும்தான் உங்களுடைய எலும்புகளையும் மூட்டுக்களையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு முழுமையான பலனை கொடுக்கும். அதை மையமாக வச்சு தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம கொடுக்குறோம். இதில் 3 விதமாக நம்ம பிரித்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது யங்கர் ஏஜ் குரூப்புக்கு தெராபேண்டுன்னு சொல்லி ரப்பர் பேண்டு வச்சு செய்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். அது ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு. அடுத்து ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் நான் சாண்ட் பேக் மணல் மூடைய கால்லையும் கையிலையும் கட்டி அதில் வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். தேர்டு கேட்டகரி எல்டர் பீப்புளுக்கு ஒன்றுமே இல்லாமல் வெறும் டைரக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறுமானையும் பண்ணலாம், அகெயின்ஸ்ட் கிராவிட்டின்னு சொல்லுவோம், புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி நம்ம பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பண்ணி பண்ணலாம். அது எல்டர் பீப்புளுக்கு. இந்த மாதிரி 3 விதமாக கேட்டகரைஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். எப்படின்னா 3 மேஜர் ஜாயிண்ட் அப்பர் லிம்பில், கையில், ஷோல்டர், எல்போ, ரிஸ்ட்டு, இந்த 3 ஜாயிண்ட்டும், அதே மாதிரி காலில் இடுப்பு, மூட்டு, பாதம், இந்த 6 ஜாயிண்ட்டை நம்ம வலுப்படுத்தினாலே போதுமானது. நம்ம கையிலையும் கால்லையும் இருக்கிற தசைகளையும் மூட்டுக்களையும் வலுப்படுத்தக்கூடிய பலன் நமக்கு கிடைச்சிரும். வாங்க இப்போ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் போகலாம். ஓகே, இது ஷோல்டருக்கான ஒரு பயிற்சிங்க. ஆப்போசிட் ஷோல்டரில் ஹேண்டில் பிடிச்சிருக்கேன் அந்த ரப்பர் பேண்டை, தெராபேண்ட். இது பிடிச்சிட்டு மேல் நோக்கி இழுக்கிறேன் பாருங்கள். இது தெராபேண்டில் பண்ணக்கூடிய ஷோல்டர் எக்ஸசைஸ், ஷோல்டர் ஃப்ளெக்ஷன் அப்படின்போம், தோள்பட்டையோட முன்பகுதி. இப்போ அதே எக்ஸசைஸை சாண்ட் பேக் பண்ணி கட்டுறேன் பாருங்கள். கையில் இது 1 kgங்க, 1 கிலோ சாண்ட் பேக்கு கையில் கட்டியிருக்கேன். இப்போ இதை மேல் நோக்கி தூக்கி இறக்குறேன். இது தோள்பட்டையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஷோல்டருடைய முன் சதையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படி மேலே தூக்கி இறக்குறோம் பாருங்கள். இது எல்டர் பீப்புளுக்கானது. வெறும் கையில் டைரக்ஷன் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் செய்கிறேன். கையை மேலே, காது வரைக்கும் மேலே கொண்டு போய் கீழே இறக்குறோம். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். உங்கள் டாலரன்ஸ் பொறுத்து நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே எக்ஸசைஸை நம்ம படுத்திருந்து பண்ணுறேன் பாருங்கள். இது எல்டர் பீப்புளுக்கு தான். ஸ்டாண்டிங்கில் ஒரு சிலருக்கு பண்ண முடியாதவங்க லையிங் பொசிஷன் பண்ணுங்கள். கையில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை 1 kg நீங்கள் டம்பிள் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். இது ஷோல்டர் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸுங்க. தெராபேண்டில் பின்பக்கமாக ஷோல்டரை கொண்டு வரேன். தோள்பட்டையோட பின்பகுதி சதை வலுவாகிறதுக்கான ஒரு பயிற்சி தான் இது. அதே எக்ஸசைஸை சாண்ட் பேக்கில் பண்ணுறேன் பாருங்கள். தோள்பட்டையை பின்னாடி கொண்டு வர்றோம். குறிப்பிட்ட ஆங்கிளில் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பயிற்சி, ப்ராப்பராக பண்ணுறதுக்காகத்தான் இந்த ட்ரைனிங் நம்ம எடுக்கிறோம். கவனிச்சுக்கோங்க. இப்போ எம்டி எதுவுமே இல்லாமல் அகெயின்ஸ்ட் கிராவிட்டின்னு சொல்கிறோம். இதில் பண்ணுறோம். நம்ம வெயிட்டோடு பண்ணுறத விட ஒரு 10 தடவை கூட பண்ணோம்னா அந்த எஃபெக்ட் இதில் கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். எல்டர் பீப்புள் இதை பண்ணலாம். ஓகே, இப்போ பாருங்கள் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி எவ்வளோ கிளியராக கிடைக்கும் பாருங்கள். நம்ம குப்புறப்படுத்தி பண்ணுறதன் மூலமாக வெயிட் நீங்கள் லிஃப்ட் பண்ணிங்கன்னா ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட் இதில் கிடச்சிருங்க. நீங்கள் குப்புறப்படுத்தி பின்னாடி பண்ணும்போது சேம் எஃபெக்ட் கிடைக்கும். இது ஷோல்டர் அப்டக்டார்ஸ்னு சொல்லி தெராபேண்டில் சைடில் கொண்டு வரேன். தோள்பட்டையை பக்கவாட்டில் கொண்டு வரேன். இதன் மூலமாக தோள்பட்டைக்கு சைடில் இருக்கக்கூடிய மசில், வெளிப்புறமாக இருக்கக்கூடிய மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே எக்ஸசைஸை சாண்ட் பேக்கில் பண்ணுறேன் பாருங்கள். தோள்பட்டையை வெளிநோக்கி கொண்டு இறக்குறோம். ஸ்லோவாக உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு பண்ணலாம். உங்களால் முடிஞ்சளவு ரெப்பிட்டேஷன் பண்ணுங்கள். ஒரு 10 தடவை ஆரம்பித்து 20 தடவை வரைக்கும் நீங்கள் கொண்டு போகலாம் இனிஷியல் பீரியடில். அதே எக்ஸசைஸை டைரக்ஷன் காட்டுறதுக்காக நான் சும்மா பண்ணுறேன். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி எக்ஸசைஸ். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, உங்கள் டாலரன்ஸ் பொறுத்து. 1/2 kg கூட எடுத்து பண்ணுங்கள் இனிஷியலாக. எல்டர் பீப்புளுக்காக இது சிட்டிங்லேயும் பண்ணலாங்க. ஸ்டாண்டிங்கில் பண்ண முடியாதவங்க சிட்டிங் பொசிஷனில் கையை மேல் நோக்கி தூக்கி இறக்குங்க. மெதுவாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல எஃபெக்ட் கிடைக்குங்க. இது எல்போங்க, முழங்கைக்கான பயிற்சி. தெராபேண்ட் வச்சு பண்ணுறேன். கையை மடக்கி நிமித்துறேன். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அதே எக்ஸசைஸை சாண்ட் பேக்கில் பண்ணுறேன். அவங்க கன்வீனியன்ட்டுக்கும் கம்ஃபர்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி இந்த வெயிட் லிஃப்டிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஏஜு, அப்புறம் உங்கள் பாடி வெயிட், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். உங்கள் டாலரன்ஸ் ரொம்ப முக்கியம். அதை கவனிச்சுக்கோங்க. இது அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் பண்ணுறோம். ஸ்லோவாக பண்ணுங்கள். வாட்டர் பாட்டில் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம். டைரக்ஷன் புரியறதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கையை நீட்டி மடக்கிறீங்க, ஃபுல்லாக நீட்டி மடக்கணும். இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து எல்போ எக்ஸ்டென்ஷன் சொல்கிறோம். தெராபேண்டில் பண்ணுற பாருங்கள். இன்னொரு கையில் மடக்கி பிடிச்சிருக்கேன். முழங்கையை மேல் நோக்கி நிமித்தி இறக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைசெப்ஸ்ன்னு சொல்லுவோம். உங்கள் ஷோல்டரோட பின்பகுதி சதை அது நல்லா ஸ்ட்ராங்காகும். பொசிஷன் கவனிங்க. ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.
அதே எக்ஸசைஸ் இப்போ சாண்ட் பேக்கில் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 kg சாண்ட் பேக் வாங்கிட்டீங்க, 2 பக்கத்துக்கும் ஒரு 2 வாங்கிட்டீங்க அப்படின்னா 2 கைகளுக்கும் நீங்கள் இதை பண்ணலாம். பண்ணுறது மூலமாக நல்ல ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், அப்பர் லிம் லோயர் லிம் ரெண்டையுமே. இது வந்து நான் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி பண்ணுறேன் எல்டர் பீப்புளுக்காக. வெயிட் எதுவும் லிஃப்ட் பண்ணலை, கிராவிட்டி ரெசிஸ்டர்டு எக்ஸசைஸுங்க. அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் பண்ணுறோம். கொஞ்சம் ரெப்பிட்டேஷன் கூட்டினோம்னா அந்த பவர் கிடச்சிரும் உங்களுக்கு. லிஃப்ட் பண்ண மாதிரி, வெயிட் லிஃப்ட் பண்ண மாதிரி எஃபெக்ட் இதில் கிடச்சிரும். அடுத்து வந்து நம்ம ரிஸ்ட்டுக்கு போயிட்டோம். மணிக்கட்டை மடக்கிறேன் பாருங்கள். தெராபேண்டை இன்னொரு கையில் இழுத்து பிடிச்சிருக்கேன். அப்படி பண்ணுறது மூலமாக அந்த ஃபோராம் மசில்ஸ்ன்னு சொல்லுவோம், அது எவ்வளவு பவர்ஃபுல்லாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இது வந்து அதே எக்ஸசைஸை நம்ம சாண்ட் பேக்கில் பண்ணுறோங்க. சாண்ட் பேக்கில் கரெக்டாக மேலே கீழே தூக்கி இறக்குறோம். இது வந்து எல்போ எக்ஸ்டென்சார்ஸ்னு சொல்லி இப்போ முதல்ல இப்படி கொண்டு வந்து ஆப்போசிட் சைடில் நம்ம கொண்டு வர்றோம். மேலே கீழே தூக்கி இறக்குறோம் வித் த ஹெல்ப் ஆஃப் தெராபேண்டு வச்சு பண்ணக்கூடிய எக்ஸசைஸு. தெராபேண்ட்லேயே ரெசிஸ்டன்ஸ் கம்மியானது இருக்குது, அதிகமானது இருக்குது. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாண்ட் பேக்கில் பண்ணுறோம். எல்போ ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் தான் இது. கட்டவரல் பக்கமாக நம்ம இருக்கக்கூடிய மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் பாருங்கள். தெராபேண்டு ஆப்போசிட் சைடில் வச்சுருக்கோம், கட்டவரல் பக்கம் நகர்த்துறோம் மணிக்கட்டை. இது வந்து ரேடியல் டீவியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்ம அந்த பக்கத்துக்கு பண்ணுறோம். அதே எக்ஸசைஸை நம்ம சாண்ட் பேக் வச்சு பண்ணுறோம். 2 பக்கமும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி ஆகிடும். கட்டவரல் பக்கம் சுண்டு வரல் பக்கம் 2 பக்கமும் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம அந்த சுண்டு வரல் பக்கம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் தெராபேண்டு வச்சு. பாருங்கள் எந்த பக்கம் போகுதுன்னு பாருங்கள். கை ஆப்போசிட் சைடில் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறோன்னு அர்த்தம். அந்த சுண்டு வரல் பக்கமாக நம்ம வலுப்படுத்துகிறோம், மணிக்கட்டை வலுப்படுத்துகிறோம். அந்த பயிற்சி தான் இது பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம 1 kg சாண்ட் பேக்கில் பண்ணுறோம். 2 பக்கத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம், சுண்டு விரல் மற்றும் கட்டவரல் பக்கம். இப்போ காலுக்கு வந்துட்டோம். ஹிப்பு ஃப்ளெக்ஸார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தெராபேண்டு மாட்டிட்டு காலை மேல் நோக்கி தூக்கி இறக்குறேன் பாருங்கள். ஸ்டாண்டிங் பொசிஷன் பண்ண முடிகிறவங்க இதை பண்ணலாம். அப்படி இல்லை, இது கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா முதல்ல படுத்திருந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டாண்டிங்க்கு வரலாம். அதே எக்ஸசைஸ் தான் நான் லையிங் பொசிஷனில் பண்ணுறேன். தெராபேண்ட் பார்த்துக்கோங்க, இன்னொரு காலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தூக்குறேன். ஓகேங்களா? இப்போது இதுவும் ஹிப் ஃப்ளெக்ஸார்ஸ் தாங்க, ஆனால் சிட்டிங் பொசிஷனில் பண்ணுறோம். கால் ஹேங் ஆகிற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு தெராபேண்டை அபவ் நீ மாட்டிட்டு மேலே கீழே தூக்கி இழக்கிறோம். அடுத்து வந்து அதே எக்ஸசைஸ் ஹிப் ஃப்ளெக்ஸார்ஸை வந்து நான் சாண்ட் பேக் உதவியோடு பண்ணுறேன். 1 kg சாண்ட் பேக்கை மேலே தூக்கி இறக்குறேன். ஸ்லோவாக பண்ணால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். முடிந்த ரேஞ்சு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரேஞ்சு கூட்டுங்க. சாண்ட் பேக்லேயே திருப்பி லையிங் பொசிஷனில் பண்ணுறோம், மேலே கீழே தூக்கி இறக்குறோம். கவனிங்க, இந்த எக்ஸசைஸ் எல்லாமே உங்கள் இடுப்பு இருக்கு இல்லையா, ஹிப்பை வலுப்படுத்தக்கூடிய பயிற்சி. இடுப்புடைய முன்பகுதி சதையை வலுப்படுத்துது. இது வந்து நம்ம அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் பண்ணுறது எல்டர் பீப்புள். இந்த ஒரு சிலருக்கு இது பேலன்ஸ் கிடைக்காது. நீங்கள் பக்கத்தில் விண்டோ இல்லை வால் எதையாவது பிடிச்சிக்கிட்டு பண்ணலாம். ஸ்டாண்டிங் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா லையிங் பொசிஷனில் பண்ணுங்கள். ரெப்பிட்டேஷன் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லிஃப்ட் பண்ண ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும். ஆனால் அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் பண்ணுறீங்க நீங்கள். அடுத்து பாருங்கள், பின்பக்கம் தொடையோடைய பின்பகுதி சதையை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். முன்னாடி கொண்டு வரோம், பின்னாடி கொண்டு வர்றோம். இதில் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி நல்லா கூடும், போன் டென்சிட்டி கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம். சாதாரணமாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ரெசிஸ்டர்டு பண்ணுறது ரொம்ப முக்கியம், பர்டிகுலராக பெண்களுக்கு. இது அதே எக்ஸசைஸை நம்ம இப்போது சாண்ட் பேக்கில் பண்ணுறேன் பாருங்கள். பின்பக்கம் கொண்டு வரேன். உங்களோட இடுப்புடைய பின்பகுதி சதை இருக்கு இல்லையா, அது நல்லா ஸ்ட்ராங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கல அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ப்ராப்பர் ஆங்கிளில் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ஒரு அப்நார்மல் மூமெண்ட்டு நீங்கள் பண்ணுறீங்க உங்கள் டெய்லி ஒர்க்கில் பண்ணும்போது, அப்போ தான் இந்த டிஸ்க் வெளியில் வர்றதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. இது எல்டர் பீப்புளுக்காக ஸ்டாண்டிங்லேயே பண்ணுறீங்க. இதை வந்து படுத்திருந்துட்டும் பண்ணலாம். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன் நீங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எல்டர் பீப்புள் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொசிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஹிப் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ். அடுத்து ஹிப் அப்டக்ஷன் எக்ஸசைஸ்னு சொல்லி பேர். இது சைடில் கொண்டு வரோம். தெராபேண்டு யங்கர் பீப்புளுக்கு உங்களுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ் பேண்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இதை பண்ணுங்கள். ஒரு 10 to 20 ரெப்பிட்டேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள், பெயின் வந்துடும் இல்லைன்னா. இப்போ அதே இதை வந்து லையிங் பொசிஷனில் பண்ணுறேன். கொஞ்சம் மிடில் ஏஜ் குரூப்புக்காக இந்த எக்ஸசைஸு. ஸ்டாண்டிங்கில் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா முதல்ல இதை பண்ணுங்கள். இதை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டிங் போங்க.
அடுத்து பாருங்கள், அதே எக்ஸசைஸை நம்ம இப்போ சாண்ட் பேக்கில் பண்ணுறோம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது 1 kg தான். தெராபேண்டை விட இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் 1 kg நீங்கள் பண்ணும்போது. அட் த சேம் டைம் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். லையிங் பொசிஷன் ஸ்டாண்டிங்கில் பண்ண முடியல அப்படின்னா முதல்ல நீங்கள் லையிங் பொசிஷனில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து உங்கள் இடுப்புடைய வெளிப்பகுதி சதை நல்லா ஸ்ட்ராங்காகும். கொஞ்சம் ஒரு 1 வீக் கழிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டிங் போகலாம். இது எல்டர் பீப்புளுக்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பேலன்ஸ் போச்சு அப்படின்னா விண்டோ பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா வால் பிடிச்சிக்கோங்க. அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் இது எப்படி பண்ணலான்னா சைட் லையிங்கில் பண்ணலாம். சைட் லைனில் நீங்கள் பண்ணுறதன் மூலமாக ஒரு வெயிட்டு தூக்குன மாதிரி ஒரு எஃபெக்டை நீங்கள் பண்ணலாம், ரெப்பிட்டேஷன் கூட்டினீங்க அப்படின்னா. அடுத்து பாருங்கள், நம்ம செய்ய போகிறது நீ எக்ஸ்டென்ஷன் தெராபேண்டில் பண்ணுறோம் யங்கர் ஏஜ் குரூப்புக்கு. இங்கே பாருங்கள், முட்டியை வந்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி. காலு ஹேங் ஆகிற மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சுட்டு ஒரு கால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு காலை தூக்கி இறக்குறீங்க. அதே எக்ஸசைஸை இப்போ சாண்ட் பேக்கில் பண்ணுறோங்க. 1 kg சாண்ட் பேக்கு. முட்டியோட ஸ்டெபிலிட்டி கூட்டுறதுக்கும் குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், முட்டியோட மேல் பகுதி சதை இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கும் ஒரு அருமையான எக்ஸசைஸ் இது. முட்டி வலி இருக்கிறவங்க முதல்ல உங்கள் ஃபிசியோட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இதை பண்ணுங்கள். அடுத்து பண்ண வேண்டியது நம்ம நார்மலாக பண்ணுறோம் எல்டர் பீப்புளுக்காக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது காலை தூக்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முட்டி ஸ்ட்ராங் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. வெயிட் லிஃப்ட் பண்ணால் ஒரு சிலருக்கு வலிக்கும், அவங்க இதை பண்ணலாம். அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்துங்க ஃபுட் எக்ஸசைஸ் தான். இங்கே பாருங்கள், காலை கீழ் நோக்கி அமுத்துகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா காஃப் மசில் ஒர்க் ஆகும். அதே எக்ஸசைஸை நம்ம சாண்ட் பேக் போட்டு பண்ணுறோம். உங்களுடைய ஆடு சதைன்னு சொல்லுவோம் இல்லையா, காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு ஒரு அருமையான பயிற்சி தான் இந்த எக்ஸசைஸு. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து ஃபுட் எக்ஸசைஸ் போயிடலாம். இது முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி இருக்குது, நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். அடுத்து நம்ம பண்ணுறது பாருங்கள், அந்த ஃபுட் எக்ஸசைஸை வித் த ஹெல்ப் ஆஃப் தெராபேண்ட் பண்ணுறோம். மேலே கீழே டார்சி ஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டு மேல் நோக்கி தூக்குறோங்க. இப்போ வந்து தெராபேண்டை கீழே ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், பாதை மேல் நோக்கி கொண்டு வர்ற மாதிரி ஒரு பயிற்சி. இது வந்து ஆங்கிளை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இப்போ வந்து சுண்டு வரல கீழ் நோக்கி கொண்டு வர்றோம், அதுக்கான ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். ரெசிஸ்டன்ஸ் மேலேருந்து கொடுக்குறோம், பாதத்தை கீழ் நோக்கி இறக்குறோங்க. பாதை நல்லா வலுவாயிடும். இந்த 4 டைரெக்ஷனையும் நம்ம பண்ணோம் அப்படின்னோம்னா ஃபுட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிரும். அதே எக்ஸசைஸை இப்போ நம்ம வந்து எதில் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட் பேக்கில் பண்ணுறோம். கவனிச்சுக்கோங்க. பொசிஷன் கம்ஃபர்டபுளாக வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த பொசிஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக பண்ணலாம். எல்லா மூமெண்ட்ஸும் 4 டைரெக்ஷன்லேயும் பண்ணலாம் நீங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம வெறும் காலில் பண்ணுறோங்க. பிளான்டா டார்சி மேலேயும் கீழேயும் நம்ம அசைச்சு கொடுக்குறோம். இது அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் பண்ணுறோம். இது பண்ணுறது வந்து ஒரு எஃபெக்டிவான எக்ஸசைஸ் தான். நம்ம வெயிட் எதுவும் இல்லாமல் அகெயின்ஸ்ட் கிராவிட்டியில் மேலே கீழே அசைக்கிறோங்க. இந்த மூமெண்ட்டும் நீங்கள் பண்ணலாம், இதையும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக எல்லாராலையும் பண்ண முடியக்கூடிய ஒரு பொசிஷன் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் இதோடைய இணைப்பாக ஏற்கனவே நம்ம ஒரு சில பதிவுகள் வெளியிட்டிருக்கோம். போன் டென்சிட்டி பற்றியும் எப்படி எக்ஸசைஸ் வந்து உங்களுடைய எலும்போட ஆரோக்கியத்தை காப்பாற்றுது அப்படின்றதையும் 2 வீடியோ லிங்க் நான் இதில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து பலன் பெறணும். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.